ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் வந்து ஓலா, ரேப்பிடோ அது மாதிரி கேபெல்லாம் புக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இனிமேல் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு அப்போவே கால் பண்ணி எவ்வளோ ஃபேர் கேட்குறீங்க அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட பேசிடுங்க. ஏன்னா அவனும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 100 ருபீஸ் கொடுங்க, 50 ருபீஸ் கொடுங்க, 100 ருபீஸ் இன்னைக்கு ஒருத்தன் அநியாயமாக கேட்டான். என்னால் தாங்கவே முடியல. வந்தது என்னமோ ஒரு 415 தான், 500 கொடுக்க சொல்லி கேட்குறான். ஹவு டேர் இஸ். நான் வந்து செம்ம கடுப்பாயிட்டேன். நான் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். சரி இருந்தாலும் வந்து நான் கேன்சல் பண்ணலாலே போயிட்டேன். இருந்தாலும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா ஓடிபி வந்து போட்டுட்டேன். ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஓடிபி போட்டதுனால ரைட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவன் வந்து இல்லை நீங்கள் வாங்க மேடம் அப்படியே என்னை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஸோ என்ன மணி அதில் போட்டிருக்கோ அதை தான் கொடுப்பேன்னு அடித்து பேசுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மிஸ்டேக் பண்ண மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இனிமேல் ரேப்பிடோ, ஓலா, எந்த கேப் என்ன வேணால் இருக்கட்டும், அதில் என்ன ஃபேர் வந்திருக்கோ அதுதான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். இனிமேல் ஒரு பைசா எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சில பேர் பண்ணுற மிஸ்டேக்னால நம்ம என்ன நினைப்போம், எல்லாரையுமே தப்பாக நினைப்போம். ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க, என்ன போட்டிருக்கோ அதை வாங்கி போவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி தான் இருக்காங்க, நிறைய கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா கேட்டுகிட்டே இருக்கானுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லைனா வந்து அந்த மாதிரி ரைடை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க தான் அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.